வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டிருந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ எதை பற்றி அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு அதை மெயின்டைன் பண்ணணும், அதேமாரி எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, என்னென்ன பேங்க், ப்ரைவேட் பேங்க், கவர்மெண்ட் பேங்க், இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பேங்க்லலாம் இப்போ வந்து அமௌண்ட்டை வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, எதுக்கு இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க, இது எதுக்கு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதேமாரி அந்த மினிமம் பேலன்ஸை நாங்கள் எவ்வளோ மெயின்டைன் பண்ணோம், எப்படி மெயின்டைன் பண்ணோம், அதுக்குண்டான ஒரு இதை எங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பேங்க்கில் இவ்வளோ தான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை கொடுத்துருக்காங்க. அந்த வரைமுறைக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வரணும். ஓகேங்களா? என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த அப்டேட்ஸ் எல்லாம் எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது, இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். கீழே கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் கொடுத்துருக்கோம். தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 கொடுப்போம். நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு அந்த கேட்டகரிக்குள்ளே வரக்குள்ள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேங்க் அக்கௌண்ட் வந்து அடி விழுது. ஓகேங்களா? நிறையா பேங்க் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுமே இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு வரக்குள்ள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடி விழுது. அந்த மினிமம் பேலன்ஸை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்னென்ன பேங்க்கில் நம்ம வந்து கரெக்டாக பேமெண்ட்டை வச்சு கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாமர மக்கள் ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், மினிமம் ஒரு 2000 ரூபாய் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ண முடியாது. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தில் ஒரு டைம் பிடிப்பாங்க, 250 ரூபாயோ சம்திங். அது வந்து பெருசாக எடுத்துக்கல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது ரூல்ஸ், புது சட்டத்திட்டங்கள், எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்கல்ல. நீங்கள் வந்து ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்தீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் மூலயமா ஃபோன்பே, கூகுள் பே இதுமாரி ஏதாச்சும் அனுப்புகிறப்ப உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும், அலர்ட் மெசேஜ், பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. அந்த அலர்ட் மெசேஜுக்கு தனியாக பேமெண்ட்டு. அடுத்தது ஏடிஎம் கார்டு 5 டைம் ஃப்ரீ கொடுக்குறாங்க. 5 டைமுக்கு மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தனி சார்ஜஸ்ஸு. அது உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மைனஸில் போக வைப்பாங்க. அதேமாரி ஒரு சில பேங்க்கில் நீங்கள் நல்லா மைனூட்டாக நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஃபோன்பே, கூகுள் பேயில் ஒரு 10 டைம், ஒரு நாளைக்கு 10 டைம், 20 டைம் மினிமம் பேலன்ஸ் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. அது ஒரு 10,000 ரூபா இருக்குதுனால ஒரு 10 டைம் பார்த்தா தான் அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, நம்மகிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருப்பாங்க நிறையா பேர். இல்லை, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்களே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 டைம் 6 டைம் செக் பண்ணி சும்மா செக் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி யாரெல்லாம் செக் பண்ணி பார்க்குறீங்களோ கமெண்டில் ஹாய்னு தெரியப்படுத்துங்க. நாம் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இப்போ வந்து அப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு ஹாபி தான். ஆனால் அதை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக அவங்க எடுத்து நமக்கு ஒரு மைனஸ் ஆக்கி இவ்வளோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகும். அதாவது அதுக்கு தனியாக சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதை தான் நான் வந்து மினிமம் பேலன்ஸ் உங்களுக்கு வந்து காட்டுறேன்ல, அதுக்கு தனியாக சார்ஜஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறதுக்கே ஒரு புதுவிதமாக இருக்கும். ஆனால் கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உண்மை. இப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே நீங்கள் சரி கட்டணும் அப்படின்னா கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன தகவல்கள் மூலமாகவே நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு ரீச்சுக்கு போக முடியும். அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்க முடியும். எப்படியெல்லாம் அந்த பேங்க்லேருந்து நம்ம தப்பிக்கிறது. ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு பணம் எடுக்கிறாங்க. நம்ம சம்பாதிக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றாட செலவுக்கு தான் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம். அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில
ஒரு சிலன்னு சொன்னாவே புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மிஸ்யூஸ் பண்ணி அந்த பேமெண்ட்டை வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான இதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விதமான அப்டேட்ஸை கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், பேங்க் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறது ஒவ்வொரு பேங்க்குக்குமே வேறுபடும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு பேங்க்குக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுபாடுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் நம்ம வந்து முதல்ல ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எஸ்பிஐ இருந்தீங்க அப்படின்னா மினிமம் 1800 2500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்லைப்பா இதனால் வரைக்குமே நான் வந்து ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் வச்சுருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதனால் நான் இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா மைனஸ் போடுவாங்க. இதனால் வரைக்கும் மைனஸ் போடாமல் இருந்திருப்பாங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு, அதுக்குண்டான இது ஸ்டார்ட் ஆகிருச்சு. நீங்கள் மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு மைனஸ். இதெல்லாம் எப்போ எடுப்பாங்க? உங்களை வந்து பேங்க்குக்கு வர சொல்லி உட்கார வச்சு நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. நீங்கள் பணம் எடுக்கிறப்ப ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு பல்காக ஒரு 50,000 இல்லை அப்படின்னா ஒரு 10,000 இல்லை ஒரு 5,000 எடுக்கிறப்ப அதில் மைனஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய காசில் மைனஸ் ஆகாது, அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய காசில் மைனஸ் ஆயிரும். நீங்கள் வந்து என்னது அமௌண்ட் வந்து ஓகே நான் பணம் எடுத்ததுக்கு எடுத்திருக்காங்களாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருவீங்க. ஒரு சில நபர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக பேங்க்குக்கு தெரியப்படுத்தணும், உடனடியாக பேங்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பேங்க்குக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் மெயின்டெனன்ஸ் பண்ணலை, உங்களுடைய அக்கௌண்ட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணலை, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் நாங்கள் இந்த சார்ஜஸ் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே எவ்வளோ மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 2500 ரூபான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. அதுக்கு தான் இப்போ நாங்கள் முன்கூட்டியே சொல்கிறோம், இப்போலேருந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க, மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறைக்குள்ளே நீங்கள் உட்படுத்திட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதேமாரி இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறப்ப எந்த ஒரு இடத்துலையுமே அந்த அக்கௌண்ட்டில் அவ்வளோ வச்சுருக்கணும். ஓகேங்களா? 2500னா 2500 இருந்தது அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு ஜீரோவாக நினச்சிக்கணும். 2500 எடுத்துகிட்டு நாளைக்கு 2500 போட்டுக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே மைனஸ் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் லோட் பண்ணுறீங்க, அமௌண்ட்டு லோட் ஆகுது, ஒரு ஒரு 5000 2000 லோட் ஆகுது அப்படின்னா அதில் வந்து மைனஸ் ஆகும். இனிமேல் ஆகும், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. யாரும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமாக இருக்காதீங்க. அதேமாரி ஃபோன்பே கூகுள் பேயில் அடிக்கடி போய் பேலன்ஸ் செக் பண்ணாதீங்க, உடனடியாக வந்து டிடெக்ட் ஆகும், உடனடியாக வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து பிடிப்பாங்க. அதனால் மினிமம் பேலன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்லை அப்படின்னா தேவைங்கிறப்ப செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதேமாரி ஏடிஎம் கார்டு வந்து ஒரு நாளைக்கு 5 டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். 20,000 கிடையாது, ஒரு டைம் 20,000 எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியாது. சேவிங் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. 5 டைம் ஃப்ரீ கொடுக்குறாங்க, 5 டைம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே போனால் சார்ஜஸ். ஃபோன்பேயில் கூகுள் பேயில் மினிமம் பேலன்ஸ் பார்க்கக்கூடாது, ஒரு டைம் 2 டைம் பார்த்துக்கலாம். 2500 ரூபா மினிமம் பேலன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணியே தான் ஆகணும். ஓகே, இப்போ எஸ்பிஐ சொல்லிட்டேன், மற்றபடி ஆக்சஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க்கு, கரூர் வைசியா, இந்தியன் பேங்க்கு, இதெல்லாம் என்னங்க பண்ணுறது அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வரைமுறை இருக்குது. ஐசிஐசி பேங்க் அப்படின்னா
உங்களை வந்து மினிமம் ஒரு 5,000 20,000 ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவோம் ஒரு மாதத்துக்கு. ஹெச்டிஎஃப்சி இருந்தால் மினிமம் 10,000 நம்ம முன்கூட்டியே கட்டிடணும். ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிலையும் அதேமாதிரி தான். ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 நீங்கள் வரவு செலவு காட்டணும். ஓகேங்களா? இந்த பேங்க்கெல்லாம் ஓகே. பேங்க் ஆஃப் பரோடா அதுக்கு நாங்கள் பண்ணுறது அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு வரவு செலவு காட்டலைனாலுமே மினிமம் ஒரு 500 ரூபாய் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. இந்த 500 ரூபாய் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணினீங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகேங்களா? ஓரளவுக்கு தெளிவான பேங்க்கெல்லாம் நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய விதமான பேங்க்ஸ் இருக்குது. எங்களுக்கு என்ன பேங்க்குன்னு நான் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 ரிப்ளை கொடுப்போம். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்தவனம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா?